சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ரூபாய் 38 லட்சம் மோசடி முயற்சி நடந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளரின் வாட்ஸ்அப் DPயை பயன்படுத்தி மோசடி முயற்சி நடைபெற்றிருக்கிறது. சென்னை சைபர் கிரைம் போலீசில் ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்கமல் பிலிம்ஸ் ஊழியரின் செல்போனை ஹேக் செய்து இந்த மோசடி முயற்சி நடைபெற்றிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? சென்னை ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த முரளி கிருஷ்ணன் என்பவர், இவர் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துல பணியாற்றி வருகிறார். பிரபலமான இந்த தயாரிப்பு நிறுவனம் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய திருமன் என்ற திரைப்படத்தையும் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய சேயோன் என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறது. இந்த நிலையில தான் கடந்த ஜூலை 2ஆம் தேதி அன்று இந்த நிறுவனத்தோட நிர்வாகியான முரளி கிருஷ்ணனோட மொபைல் எண் மர்ம நபர்களால் முடக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தெரியாத மொபைல் எண்ணில் இருந்து முரளி கிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப் செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக அதுல ராஜ்கமல் பிலிம்ஸோட நிறுவனத்தோட தயாரிப்பாளர் ஒருவரின் அசல் மொபைல் எண்ணை முடக்கிவிட்டு அவரது வாட்ஸ்அப் முகப்பு படத்தை இந்த புதிய எண்ணில் மர்ம நபர் பயன்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமே தயாரிப்பாளர் பேசுவது போன்றே போலியாக நடித்து அவசர தேவைக்காக 38,50,000 ரூபாய் பணத்தை உடனடியாக ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறு முரளி கிருஷ்ணனை வற்புறுத்தி இருக்கிறார். அவர் உடனடியாக நிறுவனத்தோட பேங்க் மூலியமாக பணத்தை அனுப்பியிருக்கிறார். வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி பற்றி சந்தேகம் அடைந்த முரளி கிருஷ்ணன் இது திட்டமிட்ட சைபர் மோசடி மற்றும் போலி ஆள்மாறாட்டம் என்பதை உணர்ந்து பணத்தை அனுப்பாமல் அவர் தொடர்ச்சியாக தவிர்த்து வந்த நிலையில இது குறித்து முரளி கிருஷ்ணன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். புகாருடன் தனக்கு வந்த மோசடி வாட்ஸ்அப் செய்திகளோட அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் ஆதாரமாக இணைத்திருக்கிறார். மேலும் மோசடி கும்பலோட மொபைல் எண்ணை கண்டறியவும் அதே போன்று சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கை முடக்கவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில இப்புகாரின் அடிப்படையில மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பாஸ்கேம் மோசடி என்பது கடந்த சில வருடங்களாகவே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வடநாட்டு சைபர் கிரைம் கும்பல் தான் இது போன்ற ஒரு பாஸ்கேம் என்ற ஒரு முகப்பு புகைப்படத்தை பயன்படுத்தி போலியாக பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்று மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்ற கோணங்கள்ல சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.